ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இந்த தண்ணியில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த டிசானோ பிராண்ட்லேருந்து எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இதில் நான் 1 கப் அளவுக்கு ஃபுசிலி பாஸ்தா எடுத்திருக்கேன். இதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி டிசானோ பிராண்ட்லேருந்து இந்த ஃபுசிலி பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா 100% வீட் பாஸ்தா. இதில் நமக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்கலை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு வெந்துருச்சா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா நல்லா வெந்து வந்த பிறகு இந்த தண்ணியிலேருந்து இந்த பாஸ்தாவை எடுத்துடலாம். அடுத்ததாக வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கேப்சிகமாக 1 இன்ச் திக்னஸ்க்கு கட் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ட்ரையாங்கிள் மாதிரியும் கட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். அடுத்ததாக ஒரு கடாயில் நான் இன்றைக்கி டிசானோட எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு அதில் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பிறகு இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா ஒயிட் கலரில் மாறிடுச்சு. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்தில் நான் இதில் ஒரு தக்காளியை நல்லா இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் 1/4 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னும் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்தாவை நல்லா வேக வச்சு நான் இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.